உலகம் முழுக்க ஒரு பேரதிர்வை ஏற்படுத்திய சல்லியர்கள் படத்தினுடைய நடிப்பு கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான இந்த பாராட்டு நிகழ்வுல பங்கெடுத்து கொண்டிருக்கிற பெரும் மரியாதைக்குரிய பேரன்பிற்குரிய எங்களுடைய தாய் தமிழ் உறவுகள், ஊடகத்தினர், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அது இந்த நிலைங்கிறது இருக்குல்ல, ஓடிடியில இந்த படத்தை கொண்டுட்டு வந்ததா இருக்கட்டும், அதை முழுமையா கொண்டுட்டு போகாத நிலையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பொறுப்புணர்வோட ஒரு தேர்ந்த பொறுப்பு மிக்க கலைஞர்களை பாராட்டுகிற ஒரு நிகழ்வை கூட ஒரு மன நிம்மதியோட நடத்த முடியலங்கிற ஒரு துயரம் இருக்குல்ல, இது உலகத்துல எந்த இனத்துக்கும் வராது. மின்சாரத்தை துண்டிக்கிறது, அதுக்கப்புறம் இது எதாச்சா நடந்ததா இல்லாட்டி போனா என்னன்னு கூட தெரியல, ஒளி வாங்கி பிரச்சனை, இதெல்லாம் ஆந்திராவிலேயே கர்நாடகத்திலேயே இதெல்லாம் நடந்துருமா? 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழினம்னு சொல்லிக்கிற இந்த இனத்துலதான் இந்த ஈனமானம் கெட்ட செயல்கள்லாம் நடக்குது. இது எப்பயாவது முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா அதுக்கும் வழி இல்லை. இங்க முடிவுக்கு வர்றதுக்கான சூழலே இல்லை. ஏன்னா வீரத்தோடையும் அறத்தோடையும் இந்த பூமி பரப்புல கடந்த இந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ள ஒரு அரசு இருந்ததுன்னா அது எங்களுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஆண்ட அந்த ஈழ அரசு தான். அந்த அரசையும் நாம வாழற இந்த மண்ணுக்குரிய தமிழ்நாட்டு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் உலகம் முழுக்க இருக்கிற வல்லரசுகளும் சேர்ந்து நின்று வல்லூர்களாக அந்த மண்ணில கொத்து குண்டுகள், ரசாயன குண்டுகள் வீசி செதைச்சு சின்னாபின்னமாக்கிடுச்சு. அந்த வழிய, அந்த வரலாற்றை நாங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் அந்த ஈழ மண்ணில அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான நிகழ்வுகளை தாங்கின ஒரு சல்லியர் படைப்பை இன்னைக்கு கொண்டுட்டு வந்து எந்த இடத்திலும் நினைச்ச மாதிரி அதை கொண்டுட்டு போய் சேர்க்க முடியலங்கிறது தான் இங்க கொடுமை. இந்த படத்தை வெளியிடறதுக்காக சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் பிரசாத் லேப்ல போட்டுட்டு தியேட்டர் லிஸ்ட் என்கிட்ட சொல்றாரு. இரவு 8 மணிக்கு சொல்றாரு. 26 தியேட்டர், அது ஒரு காட்சி தான் கொடுக்குறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. தியேட்டர்ல வெளியிட்டா வெளியிடுற காசு உட்பட ஒரே ஷோ கொடுத்து ஒரு ஷோ கூட ஆளு வரலன்னு மறு ஷோவே கேன்சல் பண்ணிடுவானுவா? அது ஓடிடி தளத்துக்கு கொடுக்கறதா இல்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா? இதை யாருகிட்ட சொல்லி இதை வெளிப்படுத்தன்னு தெரியல. நாளைக்கு வெளியிடுன்னு சொல்லியாச்சு, ஆனா தியேட்டர் லிஸ்ட் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்கிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் வர முடியுமா, ஒரு 20 நிமிஷத்துல வர முடியுமாங்கிறாரு. என் நண்பரோட வெளியே முக்கியமான விஷயத்துக்கு போறதா இருந்தத உடனே கேன்சல் பண்ணிட்டு பிரசாத்துக்கு அந்த அவலத்தை, அந்த ஓலத்தை, அந்த கொடூரத்தை உலகத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தி அடுத்த நாள் அது ஓடிடியில வந்தது. உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் பார்த்தார்கள். முடிஞ்ச வரைக்கும் முழுமையெல்லாம் கொண்டுட்டு போய் சேர்த்ததெல்லாம் சொல்ல முடியாது. அது வெற்றியா அப்படின்னா வெற்றி இல்ல, தோல்விதான். அது சல்லியர்களுக்கான தோல்வி அல்ல, 12 கோடி தமிழர்களுக்கான தோல்விங்கிறத இந்த மானங்கெட்ட இனம் இனியாவது உள்வாங்கணும். எங்களுடைய வரலாற்றை, எங்களுடைய வீர காவியத்தை ஒரு படைப்பா செஞ்சு நாங்க ஆந்திராவில் எடுத்துட்டு போய், கர்நாடகத்தில் எடுத்துட்டு போய், மராட்டியத்தில் எடுத்துட்டு போய், டெல்லியில எடுத்துட்டு போய் எங்க படத்தை நாங்க வெளியிடுறோம்னு சொன்னோமா? எங்களுடைய தமிழ்நாட்டில் எங்களுடைய வரிப்பணத்தில் இயங்குகிற, நாங்க கொடுக்கிற காசுல தியேட்டர் நடத்துகிற, அதுல கொள்ளையடிச்சு எங்கெங்க உலகம் பூரா தொழில் நடத்துற இங்க இருக்கிற அந்த நிறுவனங்கள், திரையரங்கு நிறுவனங்கள், அவன் தமிழனா தமிழன் இல்லையாலாம் நாங்க பாக்குறது இல்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதை எவெல்லாம் மறுத்தானோ அவன்லாம் தமிழன் இல்ல. ஆனா அவன் கொள்ளையடிக்கிற கூடாரங்கள் எதுன்னா தமிழ்நாட்டுல இருக்கு. இதை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வேடிக்கை பார்க்கறது?
இந்த படைப்புல என்ன என்ன சொல்லப்பட்டது? இந்த படைப்பு தப்பான படைப்பா, உங்களை நெகிழ வைக்காத படைப்பா, பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சேங்கிற அந்த தமிழ் இனத்தினுடைய கூற்று உலகத்துல எங்கேயுமே இல்லை. எதிரின்னா அடி, எதிரின்னா அழி, உருதறியாத ஆக்கு. இதுதான் உலக மரபு. போர்க்களத்திலே இருந்தாலும் சரி, எதிரிக்குமான இருந்தாலும் சரி. ஆனா ஒரு போர்க்களத்துல தேவையில்லை. ஒரு போர்க்களத்துல அவன் நம்மளை கொல்றான் எதிரி, நாம அவனை கொல்லணும். ஆனால் அடிபட்டு விழுந்த உயிரை எதிரியா நிக்கிற கூட்டம் அவனை தூக்கிட்டு போய் ஓடி ஒவ்வொரு நொடியா அது உலகத்திலேயே எங்களுடைய ஈழ மண்ணுல மட்டும்தான் இருந்தது. எங்களுடைய தலைவர் பிரபாகரன் படையில மட்டும்தான் அது அந்த நிகழ்வெல்லாம் சாத்தியமாயிருக்கு. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் பேசுகிற காலமா எனக்கு தெரியல. இனி பேசுறதுக்கான இடமே இல்லை. அதாவது நீங்க இந்த படைப்புல ஒரு மருத்துவர் அணி, அந்த மருத்துவர் அணி காப்பாத்துச்சு, அவங்களையும் வாழ வச்சு நம்மளும் வாழறதுக்கு எப்படி போராடணுங்கிற ஒரு 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 அந்த அற்புதமான விஷயத்தை இந்த படைப்பு பதிவு பண்ணிருக்கு. நீங்க முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்துல 50க்கும் மேற்பட்ட தலைவருடைய தளபதிகள், 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிருக்கு உயிராக தோழமையாக தோளோடு தோல் நின்று ஒன்னா உண்டு உறங்கி வியூகம் அமைத்து இந்த உலகத்துக்கு யாருன்னு சொன்ன தலைவர் பிரபாகரனுடைய படையினுடைய தளபதிகள் 50க்கும் மேற்பட்டவர்கள் எதிரி வீசின அந்த ரசாயன குண்டுகள்ல அணைஞ்ச ஊதுபத்திலிருந்து புகை வருவது போல உடலெல்லாம் கருகி அது உடம்பு வெடிச்சு அதுல இருந்து கரிய நிற ரத்தம் கசிஞ்சு அதுல இருந்து புகையா போயிட்டு இருக்கிற அந்த உடல்களை அடுக்கி வச்சிருந்த அந்த இடத்தை தலைவர் அவர்கள் பார்வையிட்டு தன்னை முழுவதுமாக அடக்கி கொண்டு சாமானியனாக இருந்தாலும் கூட ஆனால் அந்த தலைவன் பின்னங்கையை கட்டிக்கிட்டு அப்படியே ஒருவராக பார்த்து தன் மனசுக்குள்ள அவர்களோட பழகுனது, அவங்க தன்னோட நின்னது, இப்ப இல்லாத போனது அப்படிங்கிற அந்த மனநிலையில் அப்படி கடந்துட்டு வரும்போது அவர்கிட்ட பக்கத்துல சொல்லப்பட்ட ஆலோசனை என்ன தெரியுமா? எதிரிகளுடைய கூடாரங்கள், எதிரிகளுடைய வீடுகள், முக்கியமாக கொழும்பு முக்கியமான இடத்தெல்லாம் மனித வெடிகுண்டுகளாக நம்மளுடைய போராளிகள் நிக்கிறாங்க. நீங்க தலை அசைச்சா போதும், ஒத்த நொடியில மொத்த யுத்தத்தையும் நிறுத்தலாம் அப்படின்னு சொன்ன போது அவன் எந்த மனிதனா இருந்தா கூட அவன் வீரனா இருக்கணும், போராளியா இருக்கணுங்கிறதுல எவனா இருந்தாலும் உடனே அழி, நம்மளுடைய இனத்தை நம்மளுடைய மீதம் இருக்கிற உயிர்களை காப்பாத்துன்னு தான் சொல்லுவான். ஆனால் அந்த தலைவன் சொன்னது எதிரிகளும் இராணுவமும் அதிகார வர்க்கமும் தான் நமக்கு எதிரானவர்களே தவிர அவர்கள் வீட்டு குடும்பமோ அவர்கள் வீட்டு பெண்களோ அவர்கள் வீட்டின் குழந்தைகளோ இல்ல. அந்த வீட்டு பெண்களும் அந்த வீட்டு குழந்தைகளும் நம் வீட்டு குழந்தைகள். ஒருபோதும் அந்த குடும்பத்தை அழிக்க கூடாது, அந்த குழந்தைகளை கொல்லக்கூடாது. என்னுடைய சுய நினைவு இழந்தாலும் எனக்கு ஏதாவது ஏற்பட்டாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட முடிவை எடுக்கக்கூடாது. மரபோட இயங்குவோம், அறத்தோட சண்டை போடுவோம், எதிரியா நேருக்கு நேரா நின்று சண்டையிடுவோம். காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். அறம் வெல்லும்னு சொன்ன உலகத்துல ஒரு தலைவன் யாராவது உண்டா? ஆக எதிரி விழுந்தவனை காப்பாத்தின இந்த படைப்பினுடைய அந்த நாயகன் மட்டும் இல்ல, தமிழினத்துக்கே நாயகனாக இருந்த எங்கள் தலைவர் பிரபாகரன் அத்தனை தளபதிகளும் செத்து கொத்து கொத்தாக தன்னுடைய உறவுகளும் பிள்ளைகளும் சாகும் போது கூட எதிரிய மட்டும் அடிப்போன்னு சொன்னதுனாலதான் நீங்க ராஜபக்சேவ அந்த மண்ணுல தமிழன் அடிச்சு துரத்துல, ராஜபக்ச அரண்மனைய தமிழன் எரிக்கல, சிங்கள கூட்டம் சிங்கள இளைஞர்கள் அடிச்சு துரத்தினது மட்டும் இல்ல, அவர் ஓடி திருகோணமலையில இருக்கிற கப்பல் துறைமுகத்துல ஒளிஞ்ச அந்த நிலை இருக்க, அந்த நிலையில அடிச்சு எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு
சிங்கள வீதியில ஒரு சிங்கள இளைஞர் சொன்ன வார்த்தை, இந்நேரம் பிரபாகரன் இருந்திருந்தால் நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம் சொன்னாங்க. உலகம் பார்த்தது அது. அப்படி ஒரு ஆரம்பிக்க இனத்தினுடைய வீரத்தை வரலாற்றை எடுத்து எங்கள் மண்ணுல, எங்கள் தமிழினத்துல, எங்கள் தமிழர் நிலத்துல ஓட வைக்க முடியலங்கிறது இருக்குல்ல. முன்னாடி சொன்னது போல சல்லியர்கள் படத்தின் தோல்வி அல்லது தமிழினத்தின் தோல்வி. என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் இருந்தா உடனடியா அவர்களுடைய உரிமையை ரத்து செஞ்சிருக்கணும். செஞ்சாங்களா? செய்யல. ஏன் செய்யல? இந்த இனத்துக்கான அரசாங்கம் இருந்தா அது செஞ்சிருக்கும். அதான அர்த்தம். அதுல துடிச்சிருக்கும்ல. சுரேஷ் காமாட்சி கூப்பிட்டோன்னு நான் ஏன் ஓடணும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சகாயமையா ஏன் இந்த விழாவை நடத்தணும்? இனியாவது சூடு சொரண இந்த இனத்துக்கு வருமாங்கிற ஒரு தவிப்பும் கவலையும் தான். இப்ப என்ன செய்யணும்? இந்த இனத்துக்கான அரசை உருவாக்கணும். சரி, இனத்துக்கான அரசு இந்த எங்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாற்றை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கட்டும். அப்ப இந்த தமிழ் இனத்துக்குன்னு இருக்கிற தலைவர்கள் எங்க போனாங்க? நாக்கு வழிக்கவா? என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு 100 பேர், ஒரு 500 பேர், இல்ல ஒரு 50 பேர் அவன்கிட்ட போய் என்னன்னு கேள்வி கேட்டிருந்தா அவன் அடுத்த நொடிய 500 திரையரங்கு கொடுத்திருப்பானா? அப்படி அவன் கொடுக்க முடியலன்னா உனக்கு என்னடா இங்க வேலை அப்படின்னு ஒரு உச்சமா ஒரு குரலை எழுப்பியிருந்தான். அதையும் தாண்டி அவன் கொடுக்கலன்னா உனக்கு இங்க என்னடா வேலை, உடனே அப்புறப்படுத்துறான்னு அவனை அப்புறப்படுத்துற வேலையை தொடங்கி இருந்தால் இவனை மாதிரி இருக்கிறவன் என்ன செஞ்சிருப்பான்? அப்ப யாரோட குற்றம் இது? இந்த இனத்துக்குன்னு இருக்கிறேன்னு சொல்ற தலைவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த இனத்தை காக்கிறதுக்காக போராட்ட களத்துல நின்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், எல்லாரும் தயாருன்னா போய் அவன்கிட்ட நிப்போன்னு. யாரும் அதை பத்தி பேச்சே இல்லை. ஆனா இதே நிலை நீடிக்கும்ங்கிறதா இல்லை. எல்லா காலத்திலும் இப்படியே தமிழினம் இருந்துலாம் சொல்ல முடியாது. ஆனா ஜல்லிக்கட்டுக்கு இங்க சொல்லிவிட்டு தான் அவனியாபுரத்துக்கு வாடிவாசல்ல போய் நின்னோம். மொத்தம் ஒரு 25 பேர் தான். கத்திப்பாறால நின்னதும் 25-30 பேர் தான். இதே நிலை தொடர்ந்தால் இவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் இனி தமிழினம் கேட்க கூடாது. அடியோடு அப்புறப்படுத்துற வேலையை செய்யறதுக்கு என்னைக்கு ஒரு செயலா இந்த இனம் தொடங்குதோ அன்னைக்கு தான் சல்லியர் போன்ற படைப்புகள் தமிழ் இனத்துல ஒரு பெருங்காவியமா ஒட்டுமொத்த தமிழினமே கொண்டாடுகிற ஒரு சூழலை உருவாக்க முடியும். ஏன்னா சல்லியர் தொடங்கிருச்சு. ஏற்கனவே அவர் மேதகு படம் எடுத்தார். ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்ப கலைஞர், தமிழ் உணர்வுள்ள கலைஞர். இந்த படைப்புல பங்கெடுத்த அத்தனை பேருமே ஒரு உள்ளுணர்வோட ஒரு ஆத்மார்த்தமா அந்த படைப்பை செஞ்சாங்க. நானு முன்னாடி சொன்னதான், செஞ்சேன், முந்திரிக்காடு செஞ்சுட்டேன். அடுத்தது நான் வன்னிக்காட்டுக்கு தான் வரேன். வன்னிக்காட்டின் படைப்புகள் எடுத்து நாங்க நினைச்ச மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் பூரா அதை நாங்க வெளியிடதான் போறோம். அப்படியான சிக்கல்கள் வந்தால் அது அதிகார வர்க்கமா இருந்தாலும் சரி அல்லது திரையரங்கு கூடாரங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு இடம் இல்லைன்னா இங்க எவனுக்கும் இடம் இல்லைங்கிற ஒரு நிலையை உருவாக்குவோம். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த விழாவை முன்னெடுத்த ஐயா சகாயம் அவர்களுக்கு எங்களுடைய நெகிழ்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.